friends, welcome to version of my channel. And இந்த சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா நேச்சுரல் பொட்டேட்டோ சூப் எப்படி செய்யறதுன்னு இந்த சேனல்ல பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள வந்தாச்சு friends. இப்போ நம்ம பொட்டேட்டோ சூப் செய்ய போகலாம். அதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்குல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் சொல்ல போகிறேன். உருளைக்கிழங்கு நம்ம அழகையும் பாதுகாக்கும். அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்க ஜூஸாக அடித்து கண்ணு கீழே போட்டால் யார் யாருக்கெல்லாம் கண்ணில் கருவலையாக இருக்கோ அதை ஜூஸாக அடித்து கண்ணு கீழே 2 வாரம் தொடர்ந்து போட்டால் கண்ணில் உள்ள கருவலையும் 2 வாரத்தில் போயிடும். அதுக்கப்புறம் முகத்தில் உள்ள சுருக்கங்களை போக்கும். அடுத்தது உங்களையெல்லாம் இளமையாக வச்சுருக்கும். அடுத்தது இப்போ நம்ம சோப் பேஸ் 100 கிராம் தேவை. அப்படி உங்களுக்கு சோப் பேஸ் கிடைக்கலாட்டியும் கிளிசரின் உள்ள சோப்பை வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அரிசி மாவு. இது நம்ம ஸ்கின்ல உள்ள அழுக்குகளை எடுத்துரும். அது நமக்கு ஆவாரம் பூல என்ன பெனிஃபிட் இருக்குன்னா நம்மளோட உடம்ப தங்கம் போல ஜொலிக்கு வைக்கும். இந்த மாதிரி உருளைக்கிழங்க கட் பண்ணிட்டு ஆவாரம் பூவையும் உருளைக்கிழங்கையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துடணும். அதோடு சேர்த்து அரிசி மாவையும் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துடணும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கையும் அரிசி மாவையும் ஆவாரம் பூவையும் இந்த 3த்தையும் இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் டபுள் பாயிலிங் மெத்தடை இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு பேனில் 2 டம்ளர் தண்ணியை சட்டியில் அடுப்பில் வச்சுக்கணும். அது இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். இந்த மாதிரி பாத்திரத்தில் சோப் பேஸை நம்ம போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த சோப் பேஸை பேனில் வச்சிடலாம். சட்டாக வைக்கணும். இந்த பாத்திரத்தோட வச்சிருவோம். இப்போ நம்ம இதில் வச்சாச்சு. சோப் பேஸ் மெல்ட் ஆகி வரணும். ஹை ஸ்பீடும் வேணாம், சிம்மும் வேணாம். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கணும். இந்த பாருங்க மெல்ட் ஆகிக்கிட்டே வருது. இப்போ நம்ம கரண்டியை பிடிச்சி லேசாக கிண்டி விடணும். இந்த மெல்ட் ஆகிக்கிட்டு வருது. அதுக்குள்ளே நம்ம சோப் பேஸை ரெடி பண்ணிடலாம். பிளாஸ்டிக் டப்பா உங்கள் வீட்டில் இருக்கும், அதுதான் தேவை. இதில் இப்போ நம்ம ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் எண்ணெயை சேர்ப்போம். இதை பாருங்க நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் மெல்ட்டே ஆகணும். சோப்பு நுரை ஆனால் அதிகமாக வராது. நீங்கள் யூஸ் பண்ணுற பொருள் அதிகமாக எதுவும் சேர்த்துடாதீங்க. இதை விட கம்மியாகவும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டியும் சம அளவும் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பொருளை சம அளவாக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச பொருளை இப்போ நம்ம உள்ளே சேர்த்துடலாம் சோப் பேஸோட. இப்போ நம்ம அடுப்பை அமர்த்திட்டு கிண்டி விட்டுடலாம். வெள்ளை எடுக்க வேணாம், அந்த சூடோடையே கிண்டிடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் அரைச்சி வச்ச பொருளை அதிகமாக சேர்த்தீங்கன்னா சோப் ஒழுங்காக வராது. குறைவாக சேர்த்துக்கோங்க, இல்லாட்டியும் சம அளவாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் நல்லா வரும் சோப்பு. இப்போ நம்ம பிளாஸ்டிக் டப்பாவில் எண்ணெய் தடவுனோம்ல, அதில் நம்ம இதை ஊற்றிடலாம். நல்லா கரைச்சிக்கோங்க. நான் இதில் பாதியும் அதில் பாதியும்னு ஊற்றுறேன்.
கலக்கியாச்சு உங்களுக்கு சோப்பு டபுள் மடங்காக வரும். நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு மட்டுமா வச்சு செய்யலாம். இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சிடணும். ஃப்ரீசரில் வச்சா 4 மணி நேரம் இருக்கணும். ஃப்ரீசரில் வச்சுட்டு வெளியே வைக்கணும். வெளியே வச்சோடனே 10 மணி நேரம் இருக்கணும். ஃப்ரீசரில் வைக்காமல் வெளியே வச்சிங்கன்னா 1 நாள் முழுக்க வச்சிருக்கணும். இப்போ நான் ஃப்ரீசரில் வைக்கிறேன். 4 மணி நேரத்துக்கு பிறகு எப்படி இருக்குன்னு நான் உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சோப் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரீசர்லேருந்து எடுத்து 1/2 hour வெளியே வச்சுருக்கோம். சோப்பு அழகாக வெளியே வந்துருச்சு. சோப்பு அழகாக வந்துருச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். அண்ட் 1 வீக் கழித்து எடுங்க. 1 வீக் கழித்து எடுங்க, இல்லைன்னா சோப்பு சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். வாவ், சோப் நல்லா அழகாக வந்திருக்கு. எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெர்ஷன் ஆஃப் மை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிடுங்க. Thank you friends. Thank you for watching.